நீங்க விஜய் கிட்ட பணம் வாங்கினாங்களா வாங்கலையா வாங்கிட்டு பேசுறாங்களா அப்படிங்கிறத இவங்க போற அந்த வீடியோவை வச்சே கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா விஜய் அஜித் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி. அதுல அஜித்தை மட்டுமே டார்கெட் பண்ணி தவறாக செய்திகள் போட்டு போட்டு பரப்புறானுங்க. விஜயை பத்தி பெருமையா பேசுறானுங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியலையா? மேலும் பாத்தீங்கன்னா இவனுக்கு இப்படி பண்றது யாருக்கு ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கோ அஜித்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ பேசினா உனக்கு திருப்பி ரிப்பீட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஆனா விஜய் இப்ப அரசியல் தளத்துக்கு போயிருக்காரு, அரசியல்ல நிக்கிறாரு. தேர்தல் சந்திக்கும் போது அந்த சமயத்துல இவனுங்க இப்படி சொம்பு தூக்கிட்டு அஜித் ரசிகர்கள் மனசுல விஜய்க்கு எதிராக வெறுப்பு விதைக்கிறானுங்க. இது எங்க எதிரொலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல்ல எதிரொலிக்கும். விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிற சில அஜித் ஃபேன் கூட பாத்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இன்னொன்னு அஜித் என்ன சொன்னாரு இந்த காங்கிரஸ் பந்தயத்துல ஒரு பேட்டியில, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க எப்படி சுத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சொல்லிட்டாரு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு அன்பா ஒரு இதை சொல்றாரு. இந்த மாதிரி அடுத்தவன் வாழ்வான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எப்படா வாழ்வீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு இந்த தற்குறி என்ன பதில் சொல்லுதுன்னா, அதாவது இந்த அந்தனை அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அது அப்படின்னு அஜித் சொன்னா ஓகே, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அஜித் எப்படி சொல்லலாம்? விஜய் எல்லாம் தன்னோட ரசிகர் மன்றத்தை அப்படி இதா மாத்தி அரசியலா மாத்தி அந்த ரசிகர் மன்றத்துல அதாவது ரசிகரா இருக்கும்போது எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான், அவனுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காராம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவனுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்து பண்றாராம். அதுலயும் பாத்தீங்கன்னா அப்ப அந்த விஜய் ரசிகன் சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வரானா? அதுலயுமே அவர் சொல்றது அந்த அந்தணன் சொல்றது 80% பேர் ஏதாவது அது எதுன்னு திருமல் பண்ணி சம்பாதிச்சா கூட 20% மக்களுக்கு எதாவது செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஜய் ரசிகரை நீயே அவமானப்படுத்துற. அதாவது வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கூட பரவாயில்ல, 80% அவன் சம்பாரிச்சுட்டு போனாங்கன்னா மீதிக்கிற அந்த 20%ஆவது மக்களுக்கு நல்லது பண்ணுவானே அப்படிங்கிற. ஏன்னா அப்படி நீங்க அந்த 20% நல்லது பண்றதுக்கு